காலையில் 6 மணிக்கே எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புற எனக்கு பல்லு தேக்கவே டைம் இருக்காது. எங்க நான் கீழே போயிட்டு சமைச்சு சாப்பிடுறது. அதனால தான் என்னோட ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல குக்கிங்கே இல்லாத மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் என்ன மாதிரியே ஏர்லியா காலையில ஹரிபரியோட காலையில ஜிம்முக்கு கிளம்புற ஆளா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் காலங்காத்தால சீக்கிரம் கிளம்புறதுக்கு மெயின் காரணமே 8 மணிக்கு என் மச்சான் ராமச்சந்திரா கிட்ட மாட்டினேன். ஜிம்மு போயிட்டு வரதவே ராத்திரி ஆயிரும். நான் மார்னிங் எந்திரிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் மீலா சாப்பிடுறதுக்கு நான் நைட்டே ஒரு ஜார்ல 50 கிராம் ஓட்ஸ் 30 கிராம் டேட்ஸை பிச்சு போட்டு ரெடி பண்ணி வச்சிருவேன். நான் காலையில இருந்துச்சோடனே கீழே போயிட்டு காலை கடனுக்காக ஒரு சொம்பு தண்ணி குடிப்பேன். அப்படியே அந்த ஜார்ல ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்கூப் புரோட்டீனை போட்டுட்டு பல்ல தேய்ச்சி மூஞ்சி கேரு மண்டை கேர் எல்லாம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம். ஓட்ஸுக்கு குக்கிங் டைம் கம்மின்றதால அந்த கேப்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஓட் மீல் ரெடியா இருக்கும். நீங்க ஜஸ்ட் மூடிட்டு எடுத்துட்டு போனாலே போதும். இந்த ஓட் மீலோட சேர்த்து ஒரு வாழைப்பழத்தையும் செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கார்போஹைட்ரேட் மீல் கிடைச்சிருச்சு. ட்ரைனிங்க்கு முன்னாடி போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு ஸ்கூப் வே புரோட்டீனை ஷேக்கர்ல போட்டுட்டு ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட்டா திரும்ப ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் 7 மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னா வீட்டு வழியில ஒரு வறண்ட பூமி இருக்கும். அதை வாட்ச் அவுட்டிட்டு அங்கேயே ஓட் மீலை சாப்பிட்டு முடிச்சிருவேன். அப்படி இல்ல நான் கிளம்புறதுக்கே 7:30 மேல ஆயிடுச்சுன்னா வண்டி எங்கேயும் நிக்காது. ஸ்ட்ரைட்டா ஜிம்மு கூட்டு ஜிம்முக்கு